ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்ன் பாஸ்தா ரெசிபி. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாஸ்தாவை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒன் சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்திக்கிட்டேன். 2 வெங்காயத்தளவு சேர்த்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திருக்கேன். அது வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பச்சை வெங்காய பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்திருக்கேங்க. அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இது சீக்கிரம் வதங்கி வரணுங்கிறதுக்காகவும் இந்த டிஷ்காகவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சைட் பை சைடு நம்ம வேக வச்ச பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஒரு சைடு வந்து ஆறட்டும். நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா இப்போ வந்து வதங்கிருச்சு. ஸோ இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம நார்மலாக நூடுல்ஸ்லாம் வாங்கினோம்னா அதில் ஒரு சாஷே மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஒரு பாக்கெட் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நம்ம தக்காளி சேர்த்துறதுக்கு முன்னாடியே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தணும் இல்லையா, அப்பையும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்தணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்ச பிறகு இந்த மசாலாலாம் சேர்த்திக்கிறோம். மசாலா மசிஞ்ச பிறகு நான் கார்ன் வேக வச்சு தனித்தனியாக பீஸ் எடுத்து வச்சுட்டேன். இந்த கார்னை வந்து நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கார்ன் சேர்த்திக்கலாம். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க. இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடியை திறந்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்ச பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவோட. இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கடைசியாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வீட்டிலே நம்ம இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இல்லாதவங்க கொத்தமல்லி சேர்த்து கிளறி எடுத்தால் யம்மியான கார்ன் பாஸ்தா ரெடி.